இந்த உலகத்துல இருந்த பெஸ்ட் படங்களோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா வருங்க. இந்த படத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? 12 பேருங்க, ஒரே ரூம். மொத்த படமுமே இந்த 12 பேரை வச்சுதான் இருக்கும். எடுத்த உடனே எல்லாரும் இது ஒரு ஈஸி கேஸ், பையன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு ஓட்டிங் எடுப்பாங்க. ஓட்டிங் எடுக்கும்போது 11 பேரும் ஆமா இந்த பையன் தான் குற்றவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவாரு. ஒரு சந்தேகம் கேட்பாரு, ஏன் இந்த பையன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. அந்த சந்தேகம் தாங்க மொத்த படத்தையும் மாத்திரும். ஃபர்ஸ்ட் 11 ஓட்டா இருந்தது 10 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும். ஒரு ஓட்டு தான் அவன் கொல்லல அப்படின்னு சொல்லுவான். அது அப்படியே 2, 3, 4 ஜாஸ்தி ஆகும். அது மறுபடியும் கம்மியாகும். குற்றவாளின்னு சொன்னவங்களும் கம்மியாகும், ஜாஸ்தியாகும், ஜாஸ்தியாகும், கம்மியாகும். மாறி மாறி படம் ஃபுல்லா அவங்களோட கருத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கருத்து வேறுபாடுனால இவனுங்களுக்குள்ளே வாதம் வரும், சண்டையும் வரும், அடிச்சுக்கிற அளவு கூட போய்க்குவானுங்க. இந்த படத்தோட ஹைலைட் இது 1957 வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஆனா இன்னைக்கு பார்த்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா அது பேசி இருக்கிற கான்டென்ட் அந்த மாதிரி கான்டென்ட். யாரையுமே பார்த்த உடனே இவன் இப்படிதான், இல்லாட்டி இவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அந்த ஒரு தாட்டை தான் இவனுங்க 1957 படம் எடுத்துப்பானுங்க. ஆனா நம்ம மனுஷனுக்கு இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். படம் ஃபுல்லா ஒரே ரூமா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காதுங்க, விறுவிறுப்பா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நடிக்கிறவங்க மட்டும் கிடையாது, அந்த படம் எடுக்கிற சீன்ல இருக்கிற வெதர் கூட அந்த படத்துல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு. அண்ட் இந்த படத்தோட பேரு 12 Angry Men. இந்த படத்தை நீங்க Amazon Primeல பார்க்கலாம், இல்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது படம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம் ரெக்கமெண்டேஷனுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.